நகமும் கேசமும் நம்ம ஹெல்த்தினுடைய செல்வாக்கு. ஒரு நாக்கு ஒரு சின்ன சொரசொரப்போட இருக்கணும், அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி பால்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அயன் குறைபாடு. நீங்க உங்களை நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு ரொம்ப உழைக்கலாம். இப்போ உணவுல நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. ஆனா அதுல இருக்கிற இரும்பை பிரிச்சு எடுக்க முடியாத மாதிரி நம்ம வந்து அந்த ஆன்டாசிட் நிறைய சாப்பிடணும். ஸோ மண்ணில் குழந்தைகளை விடுறதன் மூலமா இரும்பு சத்து கூடுது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர், உண்மையா? அது தவறு. மண்ணில் விளையாட விடணும். ஏன்னா வந்து இதோட அறிகுறிகள்லாம் என்ன டாக்டர்? இரும்புச்சத்து குறைபாடு எனக்கு இருக்கு, அதோட அறிகுறிகள்லாம் என்ன? ஆமா, நம்ம வந்து சொன்னோம் இல்லைங்களா, உடல் சோர்வு, மூச்சு வாங்குறது, கால் வீக்கம், இந்த வெள்ளைக்காமால ஊதுக்காமால அப்படின்னு பழைய காலத்துல சொன்னதெல்லாம் வந்து அதீத இரும்பு சத்து குறைபாடுனால வர்றது. டாக்டருங்க என்ன பார்ப்போம்னாக்கா முடி கொட்டுதான்னு கேட்போம். ஏன்னா அது ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து அயன் முக்கியன்ற மாதிரி ஹேர் லாஸ் தான் அயன் செக் பண்ணுவாங்க. நாக்கு, இந்த கண் இரைப்பைக்கு கீழே எல்லாம் வந்து ரத்த குழாய்கள் நேரடியா பாக்குற ஒரு அரிய வாய்ப்பை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. சரி. அப்ப அந்த ரத்த குழாய்க்குள்ள ரத்தம் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை நாங்க பாக்குறோம். அந்த ரத்தத்தினுடைய நிறத்தை பாக்குறோம். ரத்தம் வந்து நிறம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா நம்ம இதை பார்க்கலாம். கையில நீங்க ரேகைகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து பக்கத்துல இருக்கிற இடத்த விட அடர்த்தியா இருக்கும். அந்த ரேகை வந்து பக்கத்துல இருக்கிற இடம் மாதிரியே வெளுப்பா ஒரே நிறமா ஆயிடுச்சுனாக்கா, சரி, ரேகையும் உள்ளங்கையும் ஒரே நிறம்னா சோகைன்னு அர்த்தம். ரத்தம் ஒரே நிறம் சுஜாதா சொல்லுவாரு. இப்போ ரேகை ஒரே நிறமா இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் அடர்த்தியா இருக்கணும். ஒன்னு அடர்த்தியா இருக்கணும், ஒன்னு லேசா இருக்கணும். இல்ல, பக்கத்துல இருக்கிற நிறத்தை விட ரேகை வந்து அடர்த்தியா இருக்கணும். அந்த ரேகை கிட்ட நம்ம ரத்தத்தை பாக்குறோம். அதே மாதிரி நம்ம கண் இரைப்பை நாக்குக்கெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து மெயினா நகத்தை பார்ப்போம். ஏன்னா நீங்க நகமும் கேசமும் நம்ம ஹெல்த்தினுடைய செல்வாக்கு. இப்போ ஒரு வீடு செழிப்பா இருந்தா வெளியெல்லாம் அலங்காரம் பண்ணி வைப்பாங்க இல்லையா, இப்போ இதெல்லாம் வந்து செழிப்பு தானே, கெரட்டின். இப்போ நகை வளர்ச்சி நல்லா இருந்ததுன்னாக்கா நம்ம ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அந்த நகை வந்து பிரிட்டிலா உடஞ்சி போயிருக்கு, இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும், ஸ்பூன் மாதிரி ஆயிடும். நீங்க ஒரு சொட்டு தண்ணி வச்சீங்கன்னா அந்த நகத்துல நிற்கும். கோயிலோ நைக்காம்பாங்க, அதாவது ஸ்பூன் மாதிரி இப்படி போயிடும் நகம், உள்ள ஒரு குழி வந்துடும். சரி, அதாவது அதான் ஒரு குழி எப்படி இருக்குன்னாக்கா நீங்க தண்ணி வச்சீங்கன்னா நிற்கும். அது அந்த நகத்துல கோடுங்க பிரிட்டிலா வர்றது, முடி கொட்டுறது, அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாக்கு வெளுத்து போயிருக்கிறது. அந்த நாக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன 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 சின்னதா வந்து அந்த பேப்பிலேன்னு சொல்லுவாங்க, ஒரு நாக்கு ஒரு சின்ன சொரசொரப்போட இருக்கணும், அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி பால்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அயன் குறைபாடு. இந்த இடத்துல ஆங்குலர் கீலைட்டிஸ் சொல்லுவாங்க இது. அதுக்கப்புறம் வந்து பல்ஸு, பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து வயிற்றுல கட்டி மாதிரி இருக்கா, மோஷன் பவர் பாதையில் ஏதாவது இருக்கா, கிட்னியில் ஏதாவது இருக்கான்றத வந்து மற்ற அறிகுறிகள்லாம் வந்து அயன் டெஃபிஷியன்சியான காரணங்கள். பட் அயன் டெஃபிஷியன்சியினுடைய சமிக்கைகள் வந்து இதான்: வெளுப்பு, முடி கொட்டுறது, வாய் மற்றும் நாக்கில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விரல் நகங்கள் பாதிப்பு. சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. சரிப்பா, இதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்ற இப்போ நேயர்களுக்கு பார்க்குறவங்க தொட்டு பார்த்துருப்பாங்க. இப்போ என்ன மாதிரியே நானும் பார்த்தேன் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் அப்படியே இருக்குது. அப்போ இவ சொல்கிறதுல கொஞ்சம் பெரும்பாலான சிம்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்கே, ஆனால் நம்ம நல்லா தான் இருக்கோம், ஆரோக்கியமாக தான் இருக்கோம். அதுவும் சார் வந்து அலர்ட்டாக இருக்கணும், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு இருக்குங்கிற பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும் அவங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும் சார்? உங்களுக்கு பழக்கமான மருத்துவர் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட அணுகி வந்து மெயினாக வந்து அந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிளட் கவுண்ட்ல ஹீமோகுளோபின், அந்த அந்த ஹீமோகுளோபினுடைய சில குணநலன்கள், அதாவது என்ன குணநலன் கூட சொல்ல முடியாது, அங்க லட்சணம்னு சொல்லலாம். அந்த ஆர்பிசினுடைய அங்க லட்சணம், அதனுடைய சைஸ் எப்படி இருக்கு, அதனுடைய நிறம் எப்படி இருக்கு, அவர் ஒருத்தவங்க மாதிரி ஒருத்தர் இருக்காங்களா, வந்து பரவி இருக்கிறாங்களான்னு. அப்போ அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா RDWன்னு ஒன்று இருக்கும். சரி, அந்த ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் விட்த்னு. அப்போ அன்னாடங்காய்ச்சிங்க வந்து ஒரு நாளைக்கு சின்னது, ஒரு நாளைக்கு மீடியம், ஒரு நாளைக்கு சின்னது, அதை விட சின்னதுன்றதுனால அந்த செல்கள் வந்து ஒன்று போல ஒன்று இருக்காது. அப்போ ஐசோனா சேம், ஒரே மாதிரி இல்லாமல் பரவலாக இருக்கிறது. இந்த குறியீடுகள்லாம் இருந்ததுன்னா அடுத்து சீரம் ஃபெரிட்டின், அதை மெஷர் பண்ணி அது கம்மியாக இருந்ததுன்னாக்கா கண்டிப்பாக மருத்துவர் கூட உட்காந்து பேசணும். எனக்கு ஏன் அந்த நிலைமை வந்ததுன்றது ஒரு கேள்வி, அதுக்கு நிவாரணம், எனக்கு என்ன வந்து இதுக்கான சப்ளிமெண்ட்ஸ். சரி, அந்த சப்ளிமெண்ட்டை வந்து நான் வந்து டானிக்காக எடுக்கிறேன்னா, டேப்லெட்டாக எடுக்கிறேன்னா, இல்லை இன்ஜெக்ஷன் எடுக்கிறது தான் எனக்கு நல்லதான்றது அது ஒரு பக்கம். அதாவது ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு,
தீர்வு என்ன, காரணம் என்ன. சரி. தீர்வையும் கொடுக்கணும், நிவாரணத்தையும் கொடுக்கணும், காரணத்தை கண்டுபிடிச்சு அதையும் அகற்றணும். இது நமக்கு எந்த அறிகுறியும் இல்லாதப்பே போகணும். இந்த அறிகுறிலாம் தான் கண்டிப்பா போகணும். சரி, சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது இதற்கு காரணம் என்னன்னா, மாதம் ஒரு 3 நாட்கள் அவங்களுக்கு வரக்கூடிய உதிரப்போக்கு, இதாவது காம்பன்சேட் பண்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். உணவு தான், உணவு நெக்லெக்ட் பண்றாங்க. அவங்க ஏதோ கொஞ்சம் இருந்து சாப்பிடலாம், அவசரத்து சாப்பிடலாம், மத்தவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு. பெண்கள் அவங்க உடம்ப ரொம்ப பாத்துக்கணும். அவங்க நல்லா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா ஆமா. நம்ம கிட்ட ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. நம்மள தியாகம் பண்ணிட்டு தான் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு சொல்லுங்க. மெழுகா நான் உருகணும்னு தப்பு. நம்ம இரும்பு தூணா நின்னு மத்தவங்களுக்கு உதவணும். கண்டிப்பா கண்டிப்பா இல்லைங்களா? யூ நீட் டு பி செல்ஃபிஷ் டு பி செல்ஃப்லெஸ். சூப்பர். நீங்க உங்களை நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு ரொம்ப உழைக்கலாம். கண்டிப்பா. நீங்க நல்லா உணவு இந்த மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி ஹீமோகுளோபின் நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் உங்க பேர பிள்ளைங்களும் உழைக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்லையா? இவ தவற ஆப்போசிட்டா இன்னைக்கு நீங்க கஷ்டப்பண்ணி தியாகம் பண்ணி உடம்பு நொடிஞ்சிட்டீங்கன்னா பின்னாடி உங்க பிள்ளைங்களை யாரு தூணா நிப்பாங்க. இப்ப மனித சமுதாயத்துல நம்ம பெற்றோர்களோட கடமை குழந்தைகள் கல்யாணம் பண்ணதோடு நிக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளோட அனுபவமும் உதவியும் அவங்க குழந்தைகளை வளர்க்கறதுக்கு தேவைப்படுது. கண்டிப்பா. சயின்டிபிக்கா பேரண்ட்ஸ் இருந்து ஹெல்ப் பண்ற மேரேஜஸ் லாஸ்ட் லாங்கர். அப்போ உங்களுடைய தேவை காலம் நீண்டுட்டே போகுது. பேர குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ற நிலைமையில இருக்கிறீங்க இப்போ. அப்போ நீங்க ஒவ்வொரு குடும்ப பெண்மணியும் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். அவங்க நல்ல ஆரோக்கியமான அந்த இரும்பு சத்து உள்ள உணவு சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்கான்றது ஆனுவல் செக்அப்ல பார்த்துக்கணும். ஃபெரிட்டின் பார்க்கணும். எனக்கு 20ல இருந்து 400 வரைக்கும் ஃபெரிட்டின்னு வச்சுங்க. 40 இருந்தா அது பேர் அனஃப் ஸ்டோரேஜ் கிடையாது. ஸ்டோரேஜ் எப்படி இருக்கணும்? நம்ம அடுப்பேட்ல சாமான்கள்லாம் எவ்வளவு இருக்கணும்? அப்போ 100ஆவது இருக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிங்களா? அந்த வேல்யூ நீங்க இன்டர்பிரேட் பண்ணணும். எனக்கு ரொம்ப கம்மியான இடத்துல இருக்கு. நார்மல் தான். நார்மல்ல கம்மி இருக்கு, நார்மல்ல மிடில் இருக்கு, நார்மல்ல அந்த பக்கம் இருக்கு. மிடில்ல இருக்கணும். மாடரேஷன். இவங்க அடிப்படையில சக்கரை அளவு வச்சுப்பாங்க, அடுப்பு அளவு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. கேஸ் எல்லாம் கவனிச்சுப்பாங்க. கேஸ் தேர்றதுக்கு பாதி தேர்றதுக்கு முன்னே இன்னொரு வாங்கிக்கிறோம் இல்லையா? இவங்க இந்த உடம்புல இருக்கிற ஸ்டோரேஜை கவனிக்கிறதே கிடையாது. ஆமா. இதுதான் கால்சியம் விட்டமின் டிக்கும் பொருந்தும். சூப்பர். பெண்களுக்கு. ஏன்னா நம்ம நல்ல பீக்ல நம்ம ஹெல்த்தை வச்சுக்கிட்டோம்னாக்கா மகிழ்ச்சி கூட பாருங்க. நம்ம கஷ்டப்பட்டு அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துறது எந்த அர்த்தமும் கிடையாது. இல்லைங்களா? நீங்க முதல்ல மகிழ்ச்சியா இருந்து மத்தவங்களை மகிழ்ச்சி படுத்தணும். நான் என்ன தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுட்டாவது நான் மத்தவங்களை மகிழ்ச்சியா வச்சு மகிழ்வித்துரு. ஆமா, அதான் கரெக்ட். கரெக்ட். மகிழ்ந்து மகிழ்த்து. நீ முதல்ல மகிழ்ச்சியா இரு. நீ உன் உடம்ப ஹெல்த்தை யார ஃபிளைட்ல என்ன சொல்றாங்க? முதல்ல நீ ஆக்சிஜன் மாஸ்க மாட்டிக்க, அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணு. ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீ மயக்கம் ஆயிட்டா அந்த ஹெல்ப்பும் பாதியில நின்றுடும். கரெக்ட். உங்களோட நோக்கமே அடிபட்டு போயிடும். அதனால லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப். இவரு அமிதாப் பச்சன் ஷோ முடிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப பிடிக்கும், டேக் வெரி குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிம்பாரு. சூப்பர். எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ரொம்ப மனசார்ந்து சொல்லுவாங்க, உங்களை பாத்துக்குங்க. அதான் நானும் சொல்றேன், உங்களை பாத்துக்குங்க, நல்லா பாத்துங்க. கண்டிப்பா. இந்த ஷோட ப்ரொடியூசர் இத மட்டுமே தனியா ரீல்ஸா போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெண்களுக்கு ரொம்ப முக்கியமா போய் சேரக்கூடிய விஷயத்துல இது முக்கியமான விஷயம். உங்களை நல்லா பாத்துக்கிட்டா உங்களோட நோக்கமான உங்க குடும்பத்துக்காக நீங்க பாத்துக்க வேண்டிய அந்த நோக்கம் அப்பதான் முழுசா நிறைவேறும். கண்டிப்பா. இப்போ அந்த கேள்வி நான் எதை நோக்கி நான் கொண்டு வந்தேன்னா, இப்ப பெண்களுக்கு நீங்க இந்த மாதிரி காரணங்களால அயன் குறைபாடுகள் இருக்கும்பா, அதிகமா இருக்கும், அவங்க பாத்துக்கணும்னு நீங்க இப்பெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆண்களுக்கு இப்ப அதிகமா இருக்கே, என்ன காரணம்? அவங்க என்ன பண்றாங்க? ஆண்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு 2-3 காரணங்களை சொல்லலாம். அப்போ உணவுல நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. ஆனா அதுல இருக்கிற இரும்பை பிரிச்சு எடுக்க முடியாத மாதிரி நம்ம இந்த ஆன்டாசிட் நிறைய சாப்பிட்றோம். இந்த ஒமிப்ரசோல், இந்த பேண்டோப்ரசோல்லாம் வாங்கி சாப்பிட்றது ஒரு ஃபேஷனாவே ஆகி போச்சு. நெஞ்செரியுதா? என்ன சார் அது? ஏதோ மெடிக்கல் லாங்குவேஜ் சொல்றீங்க. என்ன வாங்கி சாப்பிட்றோம்? ஒமிப்ரசோல், பேண்டோப்ரசோல்னு அந்த ஆசிடே நம்ம ப்ரொடியூஸ் பண்ற மாத்திரைங்க, அதை தடுக்கிற மாத்திரைங்க இருக்கு. நம்ம ஒமிப்ரசோல், பேண்டோப்ரசோல்னு நம்ம ஸ்டமக்ல ஆசிட் ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா, அதை கம்ப்ளீட்டா நிறுத்துற மாத்திரைங்க இருக்கு. அப்படி நிறுத்துறது மூலம் நம்மளுடைய கெட்ட பழக்கம் இருக்கிறீங்களா, ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, நான்வெஜ் சாப்பிட்றது, அன்டைம்ல சாப்பிட்றது, மசாலா சாப்பிட்றது, இதனால ஏற்படக்கூடிய வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் இதை மூடி மறைச்சிடுது. நல்லா இருக்குல்ல, மூடி மறைச்சிடுது. அமிலத்தை நிறுத்துறது மூலம் நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோம். நம்ம தொடர்ந்து தப்பான வாழ்வியல் முறைகளை நம்ம கண்டினியூ பண்றோம். சரி. அதுக்கு இந்த மாத்திரையை நம்ம அபியூஸ் பண்றோம். ஆனா அதுதான் நம்ம உடம்புல இருக்கிற இரும்பு சத்துக்கு உள்ள உறிஞ்சாம தடுத்துது. நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாடுல இருக்கிற இரும்பை எடுக்க முடியாம இந்த மாத்திரைங்க தடுக்குது. 2வது பெயின் கில்லர்ஸ். இப்போ
நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்னு சொல்கிறாங்க. அது வந்து மூட்டு வலிக்கோ தலைவலிக்கோ எதுக்கோ நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா அது உடம்புல குடலில் சல்லி சல்லியாக நிறையா புண்கள் ஏற்படுத்தி தெரிஞ்சோ தெரியாமல் அதுவும் வந்து நிறைய ரத்த இழப்பு ஏற்படுத்தும். 3வது முக்கியமான காரணம், நமக்கு தெரியாமல் நம்ம குடலில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறு கட்டி வளர்ந்து அந்த ரத்த இழப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. அதுதான் ரொம்ப இந்த 3ல ஆபத்தான காரணம். மீதி 2 கூட வந்து நம்ம அந்த தப்பான பழக்க வகையத்தை நிறுத்தினா போதும். ஆனால் இது போய் அகற்றணும், கண்டுபிடிச்சு அகற்றணும். ரொம்ப ரேராக வந்து பிளாடர் அண்ட் கிட்னிலையும் வந்து ரத்த சேதாகலாம். இந்த 4 தான் ஆண்களுக்கான. அதாவது பெண்கள் வந்து தங்களை எப்படி பத்திரமா பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி ஆண்களும் தங்களோட உடம்பை பார்த்துக்கணும். ஏன்னா இப்ப இரும்புச்சத்து குறைபாடுகள் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப தெளிவான விளக்கம் டாக்டர். நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். B12 தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இரும்புச்சத்து குறைபாடுங்கிற பிரச்சனையே வேணாம், எதிர்க்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இரும்புச்சத்து குறைபாடு வந்து எதிர்க்கு கூட வரக்கூடாது அப்படிங்கிற விஷயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். ஆனா வந்தா அப்ராப்ரியேட்டா பயப்படக்கூடாது. அதை வந்து கன்சர்ன் வேற, ஃபியர் வேற. யூ ஷுட் ரிமைன் கன்சர்ன், யூ ஷுட் நாட் பி அஃப்ரைட். ஸ்கேர் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. விஷயம் சொல்லிட்டு நீங்க பயப்படாதீங்க, அதுதான் சொல்றேன். பயம் வேற, அக்கறை வேற. அக்கறையோட அணுகிறது, அனுசரணையோட வந்து பண்றது வேற, பயந்து போய் பயமுறுத்தி அலறி அடிச்சுன்னு போறது வேற. அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில தேவையே கிடையாது. பயம் எதுக்குமே வேண்டாம். ஆனா வந்து அக்கறை வந்து பல இடங்கள்ல நம்ம கொடுக்கணும். அலட்சியமா இருந்துடாதீங்க, அக்கறையோட இருங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதை வந்து கண்டுபிடிச்சு தீர்த்த இந்த ஸ்டேஜில் நம்ம எதை கண்டுபிடிச்சாலும் நல்லா இருக்கலாம். இப்போ B12 வந்து ரொம்ப அழகாக முடிச்சது காரணம், நம்ம சந்தேகத்தின் பார்ல அதை எடுத்துக்கிட்டாலும் நம்மளை அதை ஹார்ம் பண்ணாது. ஏன்னா யூரின்ல போயிருன்னு சொன்னேன். அதாவது வாட்டர் சொல்யூபிள் வைட்டமினுடைய நல்ல பழக்கம் அது. பட் அயன் அப்படி நம்ம இல்லைல்ல, நம்ம மாத்திரையாக சாப்பிட்டாலோ ஐவியா கொடுத்தாலோ இன்ஜெக்ஷனாக கொடுத்தாலோ இது வந்து உடம்புக்குள்ள சுற்றி நம்மள கஷ்டப்படுத்தும். அதனால வந்து டாக்டரோட பரிந்துரைப்படி அளவும் முக்கியம், எந்த வழியா நம்ம செலுத்துக்கிறோம் முக்கியம், எப்போ நிறுத்தணுன்றதும் முக்கியம். ஓகே, அதனால இதை வந்து நம்ம அந்த மாதிரி வந்து வழிகாட்ட முடியாது. இது வந்து மருத்துவருடைய கட்டாயமான பரிந்துரை அண்ட் கண்காணிப்பு வேண்டது. சரி டாக்டர், இன்னொரு கேள்வி கூட எனக்கு ஞாபகம் கேட்கணும்னு தோணுது டாக்டர். இப்ப குழந்தை பருவத்துல குழந்தைங்க அதிகமா மண்ணுல விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. கண்ணன் மாதிரியா? ஆமா, மண் எடுத்து வாயில போட்டுப்பாங்க, தூத்தி விளையாடுவாங்க. அது மண்ணுங்கிறது அந்த குழந்தைகளோட ஒன்றின ஒரு விஷயமாகவே இருக்கும். எல்லாருமே இதை பார்த்திருப்பாங்க. சோ அந்த குழந்தைகளை இப்பெல்லாம் மண்ணுல யாருமே விளையாட விடுறதே இல்லை. காலை கீழே வைக்க விட மாட்டாங்க, அப்படியே பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. மேட்டு போட்டுறாங்க, வீட்லயே கூட தரையில கூட கால் பற்றாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ மண்ணுல குழந்தைகளை விடுறதன் மூலமா இரும்பு சத்து கூடுது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். அது உண்மையா? அது தவறு. மண்ணில் விளையாட விடணும். ஏன்னா வந்து ஹைஜீன் ஹைபாத்தசிஸ், சின்ன சின்ன கிருமிகள் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரணும்னாக்கா இப்போ வந்து ஒரு நாய் கூட விளையாடுறது, மண்ணில் விளையாடுறது, போய் வந்து தோப்புல மாடு கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாம் அணைச்சு விளையாடுறதெல்லாம் வந்து இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. பட் மண்ணு சாப்பிட்றது வந்து அயன் டெஃபிஷியன்ட் அறிகுறி. நான் சொன்னேன் இல்லைங்களா, சாக்லேட்டு பலப்பம் சாப்பிட்ற மாதிரி மண்ணு சாப்பிட்றதும் வந்து அறிகுறியோட. மண்ணு சாப்பிட்டா அதுல இருக்கிற அயன் வராது நமக்கு. சின்ன வயசுல அப்ப எல்லா குழந்தைகளும் மண்ணு சாப்பிட்டுருக்காங்க. மண்ணு சாப்பிட்டாக்கா அதுல இருக்கிற ஒரு சில கிருமிகளால நம்மளோட இன்ஃபெக்ஷன் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். சரி சரி. இல்லைன்னா வந்து கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தான்ன்ற மாதிரி நம்ம மண்ணுல இருக்கிற அயனை காய்ச்சி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். இல்ல, மீட் இல்ல காய்கறி இல்ல பால், இதுலதான் நம்ம வந்து இரும்பை வந்து உள்கொள்ள முடியும். மண்ணுல இருந்து இரும்பு வந்து நம்ம உடம்பு எடுத்துக்காது. ஓகே, அப்ப மண்ணுல விளையாடுறது மூலமா குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து கூடாது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது கேள்வி என்னன்னா, இது சிம்பிள் கேள்விதான், இது பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இரும்பு பாத்திரங்களால சமைக்கிறதன் மூலமாக இரும்பு சத்து கூடுது அந்த உணவு வாயிலாக அப்படின்னு அழகான கேள்வி கேட்டீங்க. ஆப்பிரிக்கால பான்டூன்னு ஒரு இனம் இருந்தது. சரி, அந்த இனத்துக்கு வந்து எல்லாருக்குமே அயன் ஜாஸ்தியா இருந்தது. நம்ம இந்த ஜெனட்டிக்கா வருதான்னு பார்த்தா அப்படியும் இல்லை. எதுக்கடா இவங்களுக்கு அயன் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தாக்கா, அவங்க இனமே வந்து இரும்பு பாத்திரத்துல வந்து மது காய்ச்சி இருக்காங்க. ஸோ அதுல இருந்து எடுத்து அவங்க குடிச்சதுனால அப்போ வந்து இரும்பு பாத்திரத்துல இருந்து லீச்சிங்னு சொல்லுவாங்க. இரும்பு வந்து உணவுக்குள்ள வரும். அந்த இரும்பு வந்து நம்ம உடம்பு வந்து உறிஞ்சிக்கிற தன்மையில நம்ம உடம்புக்கு வெறும் வயிற்றுல போச்சுன்னு வச்சுங்க. அவங்க வந்து ஆல்கஹாலோட சேர்த்து சாப்பிட்டாங்க. நம்ம வந்து அந்த சாப்பாடு வந்து விட்டமின் சி நல்ல அசிடிட்டி உள்ள இருந்தாக்கா ஓரளவுக்கு நம்ம அந்த இரும்பு வர்றதுக்கு இருக்கு. பட் அப்படி வர்ற இரும்பு வந்து தாதுவா வருது, அது நமக்கு தேவையில்லை. நம்ம உணவுகள்ல இருந்து எப்பொழுதுமே எல்லாத்துக்குமே நம்ம வந்து நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, எந்த பொருளையும் வந்து இயற்கையா உணவா நம்ம எடுத்துக்கிறது தான் நல்லது. செயற்கையான ஒரு பாத்திரங்கள்ல இருந்தோ எதுல இருந்தோ நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம்.
அதனால இரும்பு பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்த அப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, எந்த அளவுக்கு வரும் என்னன்னு சொல்ல முடியாது. ஆமா, அது உண்மையாக அது உண்மைதான். அதனாலதான் அதை செய்யக்கூடாது. சரி 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 சரி. அது வந்து எனக்கு இரும்பு குறைவா இருக்கு, நான் இப்படி அதுக்கு நிவாரணம் தேடிக்கிறேன்றது தப்பு. சரி சரி. அதை வந்து முறையான முறையில நம்ம சொன்னோம், உணவுகள்ல எடுத்துக்கலாம், இல்ல டாக்டர் பரிந்துரையில நம்ம இத்தனை மில்லிகிராம் தெரியுது. ஒரு பாத்திரத்தில் நீங்க வந்து புளி குழம்பு வைக்கிறீங்களா இல்ல பருப்பு குழம்பு வைக்கிறீங்களான்றத பொறுத்து எவ்வளவு அயன் வருதுன்னு தெரியாது. கரெக்ட். அப்ப அது வந்து நமக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நமக்கு ஆபத்துல முடியலாம். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.